இப்போ ஒரு கடாயில் ஆயிலை ஊற்றிட்டு ஆயில் நல்லா ஆகணும். ஃபஸ்ட்டு சூடானதுக்கப்புறம் கடுகு, வெந்தயம், சீரகம் இதெல்லாம் நல்லா வதக்கணும். கடுகு நல்லா வெடிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, பூண்டை போட்டு வதக்கணும். நல்லா வதக்கணும். வதக்குனதுக்கப்புறம் இந்த கடுகு, பூண்டு எல்லாம் நல்லா வதக்கி அந்த கலர்லாம் சேஞ்ச் ஆகணும். வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு தக்காளியை நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், நல்லா வதக்கிட்டு அடி பிடிக்காமல் வதக்குங்க. வதக்கி அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி வேணால் இது பண்ணிக்கோங்க. தண்ணி வேணால் ஊற்றி கொஞ்சம் இது மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சேப்பக்கிழங்க போட்டுருங்க. சேப்பக்கிழங்க போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். தேவையான அளவு புளிப்புக்கு ஏற்ற மாதிரி புளி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ புளி சேர்க்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் இப்போ மூடி வச்சு கொஞ்சம் கொதிக்கிட்டோம் குழம்பு. இப்போ பாருங்கள், குழம்பு ஆயில் விட்ட மாதிரி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஊரெல்லாம் ஆயில் விட்ட மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போது கொத்தமல்லி கொஞ்சம் மேலே தூவி விட்டுக்கோங்க வாசனைக்கு. இப்போது குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.